Exercise 9.3 problem number 17. The following data show the values of sample mean and its range for the samples of size 5. So sample size வந்து நமக்கு இந்த இடத்துல 5 னு கொடுத்திருக்காங்க. Calculate the value for control limits for mean range chart and determine whether the process is in control. So இதுல வந்து நமக்கு mean chart to range chart குரிய control limit கேக்குறாங்க. So sample numbers கொடுத்திருக்காங்க, mean கொடுத்துட்டாங்க, range கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த இடத்துலனா எல்லாத்தையுமே ஆட் பண்ணுவோம். ஸோ மீன் எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும் இந்த இடத்துல 106.6 மீன் ஆட் பண்ணும்போது அதுக்கடுத்து ரேஞ்ச் வேல்யூஸ் அதே மாதிரி ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ண நமக்கு டோட்டல் இந்த இடத்துல 63. ஸோ நமக்கு எடுத்து எழுதிடலாம். ஸோ சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் பாரோட வேல்யூ நமக்கு இந்த இடத்துல 106.6. அதே மாதிரி ரேஞ்ச் எல்லாத்தையுமே சம் பண்ணும்போது நமக்கு இந்த இடத்துல 63. மீன் சார்ட்டுக்கு வந்து நமக்கு ஃபார்முலா தெரியும் இந்த இடத்துல UCL அதாவது மூணு லிமிட் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் UCL அப்பர் கண்ட்ரோல் லிமிட்டுக்கு ஃபார்முலா நமக்கு x டபுள் பார் பிளஸ் A2 இன்டூ R பார். அது மாதிரி சென்டர் லைன் வந்து x டபுள் பார். அதுக்கு அடுத்து லோவர் கண்ட்ரோல் லிமிட்டுக்கு ஃபார்முலா வந்து x டபுள் பார் மைனஸ் A2 R பார். ஸோ இந்த இடத்துல A2 வேல்யூ மட்டும் தான் இருக்கு. x டபுள் பார் R பார் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். x டபுள் பார் அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா இந்த இடத்துல ஃபார்முலா சம்மேஷன் ஆஃப் x பார் பை n. ஸோ x பார் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ண நமக்கு வேல்யூ இந்த இடத்துல 106.6 டிவைட் பை என்னோட வேல்யூ இந்த இடத்துல 5 சாரி என்னோட வேல்யூ நமக்கு இந்த இடத்துல மொத்தமா எத்தனை வேல்யூஸ் இருக்கு இந்த இடத்துல 10. ஸோ டிவைட் பண்ணும்போது இந்த இடத்துல வேல்யூ 10.66. அதுக்கு அடுத்து R பார் ஃபார்முலா நமக்கு சம்மேஷன் ஆஃப் R பை n. சம்மேஷன் ஆஃப் R வேல்யூ 63. ஸோ நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் இந்த இடத்துல 10 is equal to 6.3. ஸோ R பார் வேல்யூ இந்த இடத்துல 6.3. X டபுள் பாரோட வேல்யூ நமக்கு இங்க 10.66. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா யூஸ்வல் ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். எக்ஸ் டபுள் பாரோட வேல்யூ நமக்கு இங்கே என்ன இருக்கு 10.66 பிளஸ் A2ஓட வேல்யூ அதாவது என்னோட 5 அதாவது சாம்பிள் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 5னு கொடுத்துருப்பாங்க. அதுக்குரிய கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் A2ஓட வேல்யூ இங்கே 0.58 இன்டூ ஆர் பார் வேல்யூ இந்த இடத்துல 6.3. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல வேல்யூ 3.654. இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 14.314. இதை 2 டெசிமல் பிளேஸ் தான் கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு 14.31. அடுத்து சென்ட்ரல் லைனுக்குரிய ஃபார்முலா எக்ஸ் டபுள் பார். எக்ஸ் டபுள் பார் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 10.66. அதுக்கு அடுத்து LCL ஃபார்முலா அப்ளை பண்றோம். எக்ஸ் டபுள் பார் வேல்யூ 10.66 மைனஸ் A2ஓட வேல்யூ நமக்கு இங்க 0.58 into R bar value 6.3. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் ஏற்கனவே. இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணோம் வேல்யூ இந்த இடத்துல 3.564. ஸோ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு 7.006. ஸோ இது 2 டெசிமலாக கன்வெர்ட் பண்ணும்போது 7.01. ஸோ அதுக்கு அடுத்து இப்போ நம்ம மீன் சார்ட் தான் வரைய போகிறோம் இந்த இடத்துல. ஸோ மீன் சார்ட் எப்படி பண்ண போறோம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் வேணும். ஸோ எக்ஸ் ஆக்சஸ்ல எல்லாத்தையுமே நம்ம என்ன எடுப்போம் இந்த இடத்துல சாம்பிள், ஒய் ஆக்சஸ்ல இங்க எக்ஸ் பார் வேல்யூஸ். ஸோ இந்த கிராஃப் டேபிள் காலம்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன 1,11.2, அடுத்து 2,11.8, அடுத்து 3,10.8. அந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டும் எடுக்கும்போது 10,10 வரைக்கும் நம்ம பிளாட் பண்ண போறோம். ஸோ முதல்ல பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே இப்படி நம்ம எடுத்து எழுதிடுவோம். அப்போ ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நமக்கு என்ன இருக்கு இந்த இடத்துல முதல்ல பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணதுக்கு முன்னாடி முதல்ல இந்த லிமிட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வரைஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் லிமிட் UCL இஸ் ஈக்குவல் டு நமக்கு இந்த இடத்துல 14.31. நம்ம 14.31 நமக்கு இந்த இடத்துல 14க்கும் 15க்கு இந்த இடத்துல வரும் நமக்கு. ஸோ அப்போ இங்கே எழுதிடலாம் UCL இஸ் ஈக்குவல் டு 14.31. அதுக்கு அடுத்து CLோட வேல்யூ 10.66. ஸோ இப்போ 10.66னா இந்த இடத்துல வரும் 10க்கு 11க்கு இப்படி இந்த இடத்துல. So, CL is equal to 10.66. At the LCL value 7.01. So, LCL is equal to 7.01. So, இப்போ நம்ம ஒவ்வொரு பாயிண்டா பிளாட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நமக்கு இங்க 1,11.2. So, 1,11.2னா இங்க இருக்கும் இந்த இடத்துல. So, 11.2. அடுத்த செகண்ட் பாயிண்ட் 2,11.8. ஸோ 2,11.8 அதாவது 12க்கு கொஞ்சம் பக்கத்தில் வரும். அடுத்து 3,10.8. ஸோ 10.8 அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல
தென் 4,11.6. ஸோ 4,11.6 அப்படின்னா இங்கே அடுத்து 5,11. ஸோ 5 கரெக்டாக 11ல். தென் 6,9.6. ஸோ 6,9.6. அதுக்கு அடுத்து 7,10.4. ஸோ 7,10.4. ஏன் கீழே பிளாட் பண்ணு தெரியுது. இந்த லைன் வந்து நமக்கு என்ன 10.66. அப்போ அது கீழே தான் 10.4 இருக்கும். தென் 8,9.6 அகெயின். ஸோ 8 இந்த இடத்துல 9.6. அதுக்கு அடுத்து 9,10.6. ஸோ 9,10.6. ஸோ 10.6. அதுக்கு அடுத்து லாஸ்ட்டாக 10,10. ஸோ 10,10. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த கிராஃப் வந்து வித்தின் த லிமிட் தான் இருக்குது. ஸோ தேர்ஃபோர் அக்கார்டிங் டு மீன் சார்ட் வந்து என்ன, த ப்ராசஸ் இஸ் இன் கண்ட்ரோல். அதே மாதிரி ரேஞ்ச் சார்ட்லையும் செக் பண்ண போகிறோம். ஸோ ரேஞ்ச் சார்ட்க்குரிய கண்ட்ரோல் லிமிட் ஃபார்முலாஸ் இந்த எழுதியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் UCL அப்பர் கண்ட்ரோல் லிமிட் ஃபார்முலா D4 into R bar. D4 வேல்யூ நமக்கு கொடுத்துட்டாங்கட்டா, கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ 2.115 into R bar வேல்யூ இந்த இடத்துல 6.3. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம், நமக்கு வேல்யூ 13.32. ஸோ அதுக்கு அடுத்து CLோட வேல்யூ வந்து நமக்கு R bar. R பாரோட வேல்யூ இந்த இடத்துல 6.3. அடுத்து LCL லோவர் கண்ட்ரோல் லிமிட்டோட வேல்யூ D3 into R bar. ஸோ 0 into 6.3 is equal to 0. ஸோ இந்த மூணுத்தையும் நம்ம லைனில் வந்து வரைஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் வேல்யூ UCL 13.32. ஸோ அப்போ இங்கே தான் இருக்கும் இந்த இடத்துல 13.3. ஸோ அப்போ UCL is equal to 13.32. அதுக்கு அடுத்து CL வந்து 6.3. ஸோ அப்போ இந்த இடத்துல CL is equal to 6.3. ஸோ LCLோட வேல்யூ நமக்கு இங்கே 0. அப்படின்னா அது வந்து நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ். LCL is equal to 0. ஸோ இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்னங்கிறத பார்த்துடலாம். ஸோ இது வந்து நமக்கு என்ன சார்ட் இந்த இடத்துல, ரேஞ்ச் சார்ட் அப்படிதானே. ஸோ ரேஞ்ச் சார்ட் அப்படின்னா நம்ம ரேஞ்சையும் சாம்பிளையும் வந்து இந்த இடத்துல பாயிண்ட்ஸாக எடுத்து எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 1,7. அதாவது எக்ஸ் ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ். 2,4, 3,8 அந்த மாதிரி அப்படியே டில் 10,9 வரைக்கும் இந்த இடத்துல எடுக்க போகிறோம். அந்த பாயிண்ட்ஸை எடுத்து எழுதி பிளாட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 1,7. ஸோ 1 இங்கே இருக்குது இந்த இடத்துல, 7. ஸோ 1,7. அடுத்து 2,4. தென் 3,8. ஸோ 3, 8. அடுத்து 4,5. தென் 5,7. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து 6,4. 6 இங்கே இருக்கு, 4. அதுக்கடுத்து 7,8. தென் 8,4. 9,7. தென் 10,9. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஜாயின் பண்ணி பார்த்துட்டோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கண்ட்ரோல் லிமிட் கூட தான் நமக்கு கிராஃப் இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கேயும் அக்கார்டிங் டு ரேஞ்ச் சார்ட் படி நம்ம என்ன சொல்லிடலாம்னா, த ப்ராசஸ் இன் கண்ட்ரோல். ஏற்கனவே நம்ம வந்து மீன் சார்ட் படி நமக்கு இட்ஸ் ப்ராசஸ் இன் கண்ட்ரோல். அதே மாதிரி த ரேஞ்ச் சார்ட் படி நமக்கு இந்த இடத்துல த ப்ராசஸ் இன் கண்ட்ரோல்.